எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மேஷ ராசி நண்பர்கள்னா முருகனை வழிபடக்கூடிய ராசிக்காரர்கள்னே சொல்லலாங்க. உங்களுக்கு அக்கினி தத்துவ ராசியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம், வேகம், நேர்மை கொண்டவங்கன்னா நீங்கள் மட்டும்தாங்க. எதையும் பயமின்றி முயற்சி செய்து பார்ப்பீங்க. தலைமை ஏற்க விரும்புவீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே உங்களுடைய நிலைமை முன்னாடி இருக்கணும்னு நினைப்பீங்க. யோசிப்பதற்கு முன்னாடியே செயலில் இறங்கிடுவீங்க. மனதில் இருப்பதை நேராக சொல்லிடுவீங்க. எப்போதும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. வெற்றி பெற வேண்டுன்னு தீவிரமாக அதில் பார்த்தீங்கன்னா முழு சிந்தனையோடு போட்டி போடக்கூடிய நபராக இருக்கீங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பலவீனம் என்னென்னா சீக்கிரமாக கோபம் வருவது தான். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. பொறுமை குறைவாக இருக்குது. சில நேரத்தில் அவசர முடிவு எடுத்துடுவீங்க. இது உங்களுக்கு சில சமயத்தை பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி தரும். அதே போல் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்காம இருப்பது உங்களுக்கான பலவீனமாக சில சமயம் அமைஞ்சிடுது. மேலும் உங்களை உறவு நட்பு எப்படி இருக்குன்னா நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்னே உங்களை சொல்லலாம். காதல் குடும்பத்தில் உண்மையாக இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்தால் உடனே வெளிப்படுத்திடுவீங்க. மேலும் உங்களுடைய தொழில் வேலை பொறுத்தவரை நீங்கள் போலீஸ் இல்லைன்னா இராணுவம் சார்ந்த துறைகள் இருப்பீங்க. விளையாட்டு, வியாபாரம், மீடியா போன்ற துறைகளில் இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறமாக சிவப்பு, எண் 9. இஷ்டமான ஒரு நாள்னா செவ்வாய்க்கிழமை நாள். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபராக இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் நிச்சயம் உங்களுக்கான வெற்றிங்க. மேலும் மேஷ ராசிக்காரங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா முழுவதும் யோசிக்காமல் முடிவு எடுக்கிறீங்க. சிறிய விஷயத்தை உணர்ச்சி வசமாக அதிகமாக கோவப்படுவீங்க. காத்திருக்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லைன்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்தை மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகங்க. சில நேரங்களில் என்னாலே முடியும்னு ரிஸ்க் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, உண்மையாக நேராக சொல்லும்போது மற்றவங்க மனம் புண்படுங்க. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நேரடியாக பேசுவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் புதிய விஷயங்களை விரைவாக ஈர்க்கப்படுவீங்க. கோபத்தில் பேசிய பிறகு வருத்தப்படக்கூடிய நபராக இருக்கீங்க. அதிக அன்பு காட்டினாலும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்னா மேஷராசி நண்பர்கள் நீங்கள் தான். இதை எப்படி நீங்கள் சரி செஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க. கோப நேரத்தில் உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லதே. உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த வைகாசி மாத பௌர்ணமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நடக்கக்கூடிய சில காரியங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரை தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பே ஆராய்ந்து பார்க்கையில் உங்கள் ராசியில் சூரியனும் புதனும், தனவாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயனசேன போகஸ்தானத்தில் செவ்வாய்னு சனியினுடைய கிரகநிலை அமைப்பிற்கு. இந்த கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். பொருளாதாரத்தில் கெட்டிக்காரன்னு சொல்லக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாதத்தை விட்டுட்டு சற்று இறங்கி செல்வது நல்லது. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. வாகன இயந்திரங்கள் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோம்பல் இந்த நேரத்தில் கூடாதுங்க. தந்தையாருடன் நல்ல இலக்கமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்து மறைங்க. கடன் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த நேரத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொள்வது நல்லது. வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசனை செய்யுங்க. காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். அதே போல் தைரியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதற்காக அசட்டு தைரியம் எதிலும் வேண்டாம். இளைய சகோதரத்திடமிருந்து அனுகூலம் உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குது.
பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணியிடத்துல அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயம் உண்டு. சிலருக்கு இடமாற்ற கூட ஏற்படலாம். தொழில லாபகரமான முதலீடுகள் பார்த்தீங்கன்னா செய்ய தகுதியானவங்களுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் கேட்டு முதலீடு செய்வது நல்லது. அதே போல் தூங்கும் போகும்போது முன்னாடி வீண் கற்பனையோ சந்தேகமோ வேண்டாங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்பவே நன்மையாக இருக்கு. தொடர் பணிகளால் களைப்படைய கூட நேரிடும். வாழ்க்கையில இந்த நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் உற்சாகமான காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தை வீணடிக்காமல் உபயோகப்படுத்திக்கோங்க. புத்திசாலித்தனமாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டாலே நிச்சயம் சில காரியங்கள் வெற்றியாக முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. எச்சரிக்கையோடு நேரத்தை வீணடிக்காமல் படிக்க பாருங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. குறுக்கு வழியில் மட்டும் நடக்காதீங்க. பெண்களுக்கு உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவத்திற்கு என சேமிக்க பழகிக் கொள்வது நல்லதுங்க மேஷராசி நண்பர்களுக்கு. ஏன்னா இப்போது 7.5 சனின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முதல் ஆரம்ப நிலையாக இருப்பதால் மருத்துவ செலவு அதிகரிக்குங்க. அதனால் சேமிக்க பாருங்க. வாக்கு துணியோடு அமைதியை கடைபிடிங்க. அதே போலும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நண்பர்களுடைய நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தரிடம் பழகும் போது கவனமாக இருங்க. எந்த காரியத்தும் செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்ய தோன்றும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும். பணவரது தாமதப்பட்டாலும் உங்கள் கைக்கு நிச்சயம் வந்து சேரும். சக ஊழியர்களோடு அனுசரித்து போவது நல்லது. அதே போல் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா வேலை தொடர்பான விஷயங்களில் கவலை உண்டாகும். குடும்ப விஷயமாக அடைய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் குறையுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம். மேலும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி முருகப்பெருமான் அவதரித்த பார்த்தீங்கன்னா நாளாக இருக்கு. இந்த நாளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானிடம் 6 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக ஏற்றி இல்லைன்னா நல்ல நில தீபமாக ஏற்றி வைத்து முருகனுடைய ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய தடைகள் விலக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முழுவதும் விரதம் இருந்து வழிபட்டு முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மாலையில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம்னு எது முடியுமோ அதை படைத்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை விலகி பார்த்திங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கும். அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுங்க. நிச்சய குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் இந்த பௌர்ணமி நாளன்று பார்த்திங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி என்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய 4:30 to 6 மணிக்குள்ள முருகனுடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களால் அலங்கரித்தே முருகனுக்கு முன்னாடி 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேண்டுதல் வைங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுங்க. தனஸ்தானத்தில் புதனும் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கையை பெற்றிருப்பதால் இந்த நேரம் வருமானம் வளர்ச்சி உயரும். எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து உங்களுக்கு வெற்றியாக மாறும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கியமும் சீராக உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்குங்க. குரு பேச்சுக்கு பிறகு எதிர்பார்த்ததைப்படியே இடமாற்றம் வீடு மாற்றம் உண்டாகும். மேலும் 1ஆம் தேதி அன்றே மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருப்பதாலையும் உங்கள் ராசிக்கு 8, 7க்கு இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சகாய ஸ்தானத்தில் இந்த நேரத்தில் இருப்பதால் எல்லா வழியிலும் நன்மையே நடக்க போகுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உள்ளத்தில் நினைத்தபடியே உடனடியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களை பலன் தரும். பணியாட்களால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். சகோதர உறவு பலப்படுங்க. பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதே போல் 12ஆம் தேதியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் செல்வதால் உங்களுக்கு வெற்றிக்குரிய ஸ்தானமாக இருப்பதால் இந்த நேரம் தொட்டதையெல்லாம் தொடங்கிடுங்க.
வழக்குகளில் இருந்து அதில் வெற்றி உண்டு. வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் விருப்பத்திற்கு பூர்த்தி செய்வாங்க. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த தேக்க நிலை மாறும். மேலும் 26ஆம் தேதியன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்வதால உங்களுக்கு குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதாலும் இந்த முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கையால் நன்மை தீமைன்னு கலந்தேதாங்க நடக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு தலாதிபதியாக விளங்குவதால் இந்த குரு கிரக சேர்க்கை வருமானம் எவ்வளவு வந்தாலும் விரயத்தை கூடுதலாக தருவார். எதையும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் செய்வது நல்லது. திடீர் மாற்றங்களை சந்திக்க நேரிடும். பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா புதிய முயற்சி வெற்றி உண்டு. வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா கூட்டாளிகளால் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். செலவுக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வந்து சேருங்க. மேலும் இந்த நேரம் ஆணைமுக வழிபாடு ஆனந்தம் அளிக்கும், மகிழ்ச்சி தருங்க. மேலும் இந்த நேரம் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் குறிப்பாக இந்த பௌர்ணமி என்று வருவதற்குள்ள மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றின மந்திரத்தை பதிவிட்டு உங்களுடைய நட்சத்திரத்தையும் பிறந்த தேதியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.